ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒருவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். இதுவரை நீ அழுதது போதும், இனி நீ அழுது கொண்டிராய், உன் முகத்தில் உள்ள கண்ணீரை எல்லாம் நான் இன்று துடைப்பேன் என்று சொல்லி ஏசப்பா வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனத்தில், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆமேன். நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் என்ன செய்வாரா? உருக்கமாயிருங்க. கூப்பிட்ட உடனே அவர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். அழக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏசாயா 30:20 பாருங்க, அவர் துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும். ஒருவேளை நீங்க இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளினால் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட ஒரு துன்பத்தோடு நீங்க உங்க சாப்பாடை சாப்பிடலாம். ஒருவேளை உபத்திரவத்தின் மத்தியில நீங்க உங்க தண்ணீரை குடிக்கிறவர்களா இருக்கலாம். ஏதோ இவ்வளோ பாடுகள் மத்தியில் உங்களுக்கு உங்க ஆகாரமும் தண்ணீரும் கசப்பா இருக்கலாம். இந்த கசப்பான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஆமேன். இனி நீ அழுது கொண்டிராய், ஏனென்றால் நான் உனக்கு இறங்குவேன், உன் கூப்பிடலின் சத்தத்திற்கு உருக்கமா இறங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் இறங்குவாரா? எப்படியா? 18வது வசனத்துல, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பாராம். ஜிக்கி நாம வேதத்துல எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது, நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, நமக்கு எனக்கும் உங்களுக்கும் அவர் இறங்கும்படி காத்திருப்பாராம். எப்போ என் பிள்ளைகளுக்கு இறங்கணும்னு சொல்லி அவர் காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் எந்த நேரத்துல போய் அவங்களுக்கு இரக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா உங்களுக்காக காத்திருந்து அவர் இறங்கி உங்க கண்ணீரை எல்லாம் அவர் துடைத்து உங்க அழுகையில் அவர் நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். யாருடைய கண்ணீரை அவர் துடைப்பாராம்? 15:30-15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நீங்க அழாதீங்க. அழுகிற சூழ்நிலையில கர்த்தருடைய சமூகத்தில் அழுதுட்டு நீங்க என்ன செய்யணும்? அமெரிக்கையாய் நம்பிக்கையா இருக்கணும். அப்படின்னா அமைதியா நீங்க இருக்கணும். ஆனா அதே அதிகாரத்துல அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்க அப்படி இல்லாதபடி நீங்க என்ன செய்வீங்களா? குதிரையின் மேல் ஏறி ஓடி போவேன் அப்படின்னு சொல்லி, வேகமான வாகனங்கள் மேல் ஏறி போவேன் என்கிறீர்கள். நீங்க உங்களுக்காக என்னெல்லாமோ என்ன செய்யறீங்க? உபாயங்களை தேடுகிறீர்கள். இவைகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் அவர் மேல நீங்க அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், 15வது வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். அமெரிக்கையோடு நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க காத்திருங்க. நீங்க அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று சொல்லி ஏசாயா 30:7 நாம் பார்க்கிறோம். சும்மா இருப்பதுதான் உங்களுக்கு பலன். எல்லா அழுகையின் சூழ்நிலை இன்றைக்கு மாறும். ஏசாயா 25:8 ஏசப்பா வாக்கு கொடுக்கிறார் பாருங்க, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஒருவேளை உங்கள் மேல உள்ள நிந்தையினால், தமது ஜனத்தின் நிந்தை, ஒருவேளை நிந்தையினால் இன்னைக்கு நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். உங்களை சுற்றி உங்க கிராமங்களில் உங்க குடும்பத்துல ஒரு நிந்தை சுமந்ததினால் நீங்க இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கலாம். இந்த நிந்தையெல்லாம் உங்களை சுற்றிலும் இருந்து நீக்கி விடும்படி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு இறங்குவாராம். ஆமேன். தேவன் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து, உங்கள் முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து உங்கள் நிந்தையை பூமியில் இராதபடி விலக்குவார். ஆகவே நீங்க இனி அழுது கொண்டு இருப்பதில்லை. ஆமேன். அவர் உங்கள் நிந்தையை அவர் நீக்குவார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகும் சூழ்நிலை வரவே வராது. ஆகவே இந்த வேளையில நீங்க அழுதுட்டு இருக்காம கண்ணீரை துடைத்துட்டு, ஏசப்பா என் முகத்தில் உள்ள கண்ணீரெல்லாம் இன்னைக்கு துடைப்பார், என் மேல இருக்கிற பழி சொல், என் மேல இருக்கிற நிந்தையை எல்லாம் இன்னைக்கு அவர் நீக்கி போடுவார் என்று சொல்லி, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். நீங்க சும்மா இருப்பதுதான் உங்கள் பலன். அதை செய்துறேன், இதை செய்துறேன், குதிரை மேலே ஏறுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இல்லவே இல்லை. நீங்க கர்த்தரை நம்பி அமைதியா நம்பிக்கையோடு இருங்க. அதுதான் உங்கள்
உங்கள் பலன். அதை நீங்க செய்யுங்க. அவர் உங்கள் நிந்தையெல்லாம் அவர் மாற்றி போடுவார். அவர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பாராம். அவர் உங்களுக்கு கூப்பிட்ட உடனே உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அவர் அதற்கு மறு உத்தரவு அருள்வாராகவே நீங்க அழுது கொண்டு இருப்பதில்லை. ஆமேன். ஆகவே இப்போது இந்த வாக்குத்தத்த வார்த்தையை பிடித்து கொண்டவர்களா, இசப்பா நீங்க இன்னைக்கு எனக்கு சொல்லியிருக்கீங்க, நான் இனி அழுதுட்டு இருக்க மாட்டேன், நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவீர் என்று சொல்லி நான் சும்மா இருப்பேன், அமைதியா நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில அப்பா இயேசுவேனோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா வேலையில சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் எத்தனையோ காயங்கள், நிந்தைகள், ரணங்கள் எல்லாவற்றின் நிமித்தமாய் அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கூப்பிடுதலுக்கும் நீர் மன உருக்கமாய் இறங்கி இந்த நாளில் மறு உத்தரவு அருளி செய்ய போகிற கிருபைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரை துடைத்து ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கி விடுவேன் என்ற வார்த்தையின்படி நீர் மன உருக்கமாய் இரக்கமாய் நீர் இரக்கம் செய்யும்படி காத்திருந்து நீர் இறங்குகிற கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அழுது கொண்டு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தலைகீழாய் மாற்ற நீர் வல்லவர், நீர் போதுமானவர் அப்பா. அதற்கு பிள்ளைகள் உம்மீது நம்பிக்கையாய் அமைதியாய் தங்கள் பலத்தினால் எதையும் செய்ய வேண்டும் என்று ஓடாதபடி அப்பா உண்மையில் நம்பிக்கை கொண்டு உம்மிடத்தில் அமைதியாய் இருப்பதுதான் பலன் என்று சொல்லி உம்முடைய பலத்திலே சார்ந்திருக்க நீர் கிருபை செய்யுங்க. அதை தன் பலமாய் வைத்துக் கொண்டு எல்லா காரியத்தையும் செய்ய நீர் கிருபை செய்யுங்கப்பா. சகல துதிகளை மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.